பேசுறவனோட பிசாசு வருவான். அவன் ரசிக்கிறானோ இல்லையா, பிசாசு உன்னை ரசிக்கும். அவன் பேசுறானோ இல்லையா, பிசாசு உன்னை அழகுள்ளவனா பேசும். நீ எதிர்பாராத காசை உனக்கு கொடுக்கும், அதே சமயத்தில் எதிர்பாராத செலவையும் உனக்கு. என்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வருதோ அந்த பாசிட்டிவ் வெதர் இட் இஸ் ஃப்ரம் தி லார்ட், நீ என்னைக்கு இது கடவுள்கிட்ட தான் இது வந்திருக்கான்னு நினைக்கிறியோ அப்போதான் போர்ல நீ ரெடி ஆகுறன்னு அர்த்தம். ஆனா வந்ததை வரவில் வைப்போன்னு வாங்கிட்டேன்னா அந்த போர்ல நீ ஏற்கனவே தோத்துட்டேன்னு. ஆனா வாங்குவதற்கு முன்பாக ஒரு செகண்ட் சிந்திக்கிற பாரு, அது நல்லதோ கெட்டதோ, அது ஆசீர்வாதமோ அல்ல டிஸ்ட்ராக்ஷனோ, நீ நினைக்கும் போதுதான் வார் ஸ்டார்ட் ஆகுது. நான் கொடுத்த காசை நீ வாங்கலையா, அவன் தரித்திரத்தை கொடுக்கிற பாரு உன் குடும்பத்துல ஆரம்பிப்பா, தான் வார் ஸ்டார்ட். நீ சொல்லு, ஸ்பிரிச்சுவல் இடத்துல சொல்லு, ஐ ஆம் எ மேக்னெட். இரும்பு என் மேக்னெட் பவரை பார்த்து இரும்பு ஓடி வந்து எங்க ஒட்டிக்கும், மேக்னெட்ல ஒட்டி. ஐ ஆம் த பவர் ஆஃப் த லார்ட். என் கைகள் தேவனுடைய கரங்கள் சொல்லு, என் கண்கள் தேவனுடைய கண்கள் சொல்லு, என் உணர்வுகள் தேவனுடைய உணர்வு சொல்லு. பிசாசு அடித்து விலகுவான். அவன் பிடிச்சிருக்கிற ஆசீர்வாதம் பிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து that is the war, that is the contend with the war and battle with him. இதை செய்யாம உன் ஜெபமோ உன் உபவாசமோ உதவும் என்று நீ நினைத்துக் கொண்டு மாய்மால வாழ்க்கையில சிக்கிக் கொள்ளாத. ஆவிக்குரிய உனக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அதை நீ பயன்படுத்த முடியாது. ஆனா மாம்சத்துக்குரியது எல்லாமே உனக்கு கிடைச்சது. அப்பதான் நீங்க சிந்திக்கணும், டேய் என்ன பாடுபடாமலே காசு வந்து போகுது, பாடுபடாமலே கேட்காமலே எவனோ ஒருத்தன் உதவி செய்யறான். தூங்கன்னு நினைச்சா கூட தூங்க மாட்டேன், இப்ப அருமையான ஒரு தூக்கம் வருது. இது தேவன் தந்தா, வஞ்சிக்கிற பிசாசு எனக்குள் தந்து கொண்டு இருக்கிறதா? ரியலைஸ் யூ ஃபர்ஸ்ட். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டி இப்ப டோட்டலா வேறையா இருக்கு. ஏன்னா இந்த லாஸ்ட் இந்த விக்டரி என்னன்னா, இப்போ கிரைஸ்டோட கூட உயிர்த்தெழுதல்ல நாம் பங்குள்ளவனா கண்டிப்பா மாறி ஆகும். இப்ப அதை பார்த்து நம்ம பேசுறோம், உயிர்த்தெழுதல பேசுறோம், பிரசங்கம் பண்றோம், கேட்கிறோம். ஆனா உயிர்த்தெழுடைய பங்காளியாக நாம் இன்னும் மாறவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 8:30, யாரை முன்குறித்தார் அவர்களை அழைத்து இருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமையின் ஸ்தானத்தை அடையல நம்ம இன்னும். வை? இதுக்கு இடையில இந்த அன்யூஷுவல் ஸ்பிரிட் நம்மளை தாக்கி